அண்மைச் செய்தி. தனிநபருக்கு சொந்தமான நிலத்தில் அரசின் நீச்சல் குளம் தொடர்பான அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. அரசு சார்பில் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தனிநபருக்கு சொந்தமான நிலத்தில் அரசின் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தனிநபருக்கு சொந்தமான நிலத்தில் அரசின் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. நிலத்துக்கு பட்டா ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தில் அரசின் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுகிறேன். கண்டிப்பாக உமா. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்டோருக்கான இடத்தை தொடர்ச்சியாக அபகரித்து வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 69வது வார்டில் உள்ள ஜிகேஎம் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 11 கிரவுண்ட் இடத்தை தமிழக அரசு ஆக்கிரமித்திருக்கிறது. அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனியை சேர்ந்தவர் சின்னம்மாள். இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். கடந்த 62 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு சொந்தமான இடம் ஜிகேஎம் காலனி பகுதியில் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிலப்பிரச்சனை இருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில இந்த காலி இடம் என்பதால 2021ஆம் ஆண்டிலிருந்து காலி இடங்களை கையகப்படுத்துகிறோம் என்ற பெயரில் விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக தனியார் நிலங்களை ஆக்கிரமித்து அதன் மூலம் பல்வேறு கட்டிடங்களை கட்டி வருகிறது. அந்த வகையில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நீச்சல் குளத்துடன் கூடிய இந்த உள் விளையாட்டு அரங்கம் என்பது இந்த ஜிகேஎம் காலனி பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த நில தொடர்பாக இந்த அரசு ஆக்கிரமித்துள்ள வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சின்னம்மாள் தம்பதியினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. தங்கள் நிலத்தை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழக அரசு ஆக்கிரமித்திருக்கிறது, அதனை மீட்டு தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என இந்த வழக்கானது தொடர்ச்சியாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலத்திற்கான கிரயத்தொகையை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கான தொகையை இதுவரை வழங்காமல் இந்த கட்டிடத்தை முழுமையாக கட்டி இன்று 4 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த நீச்சல் குளத்துடன் கூடிய உள் விளையாட்டு அரங்கத்தை திறக்க இருக்கிறார். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் வரி பணத்தை செலவழித்து இந்த விளையாட்டு அரங்கம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தங்களது நிலத்தில் எப்படி விளையாட்டு அரங்கம் கட்டலாம் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்களது நிலத்தை, அதுவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எங்களோட நிலத்தை விளம்பர திமுக அரசின் முதல்வர் தொகுதியிலே இது போன்ற ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது. இதனை உடனடியாக மீட்க வேண்டும். உயர்நீதிமன்ற உத்தரவு என்பது இந்த நிலத்திற்கான கிரயத்தொகை உடனடியாக கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டும், ஆனால் இதுவரை கொடுக்காமல் அவர்களை காலி இடம் என்பதால் அவர்களது இடத்தை பிரம்மாண்டமான முறையில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த விளையாட்டு அரங்கம் என்பது கட்டியிருக்கிறது. இந்த விளம்பர திமுக அரசு உடனடியாக இவர்களுக்கான தொகையை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த கட்டிடத்தை சீல் வைத்து அந்த இடத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சின்னம்மாள் தம்பதியினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கொளத்தூர் பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோரோட சொந்தமான நிலங்களை விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து அந்த நிலத்தில் அரசின் கட்டிடங்கள் கட்டி வருகிறது. சமூக நீதி பேசும் இந்த விளம்பர திமுக அரசு தாழ்த்தப்பட்டவர்களின் அவர்களுக்கு சொந்தமான அவர்கள் வாங்கிய சொத்தை ஆக்கிரமித்து அதன் மூலம் அரசு கட்டிடங்களையும் நலத்திட்டங்களையும் வழங்கி வருகிறது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். சின்னம்மாள் தம்பதியினர் 11 கிரவுண்ட் நிலத்தை உடனடியாக அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குமார், இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்குமார்.